ஆதியாகமம் 26வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்புவோம். அது ஒரு நீண்ட அதிகாரமாக இருந்தாலும் ஒரு சில வசனங்களை நாம் சேர்ந்து வாசித்து ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். குறிப்பிட்ட அந்த குறிப்புகளை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 26வது அதிகாரம் முழுவதும் ஈசாக்குடைய முயற்சியை குறித்தும் அவருடைய விருத்தியை குறித்தும் அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஆரம்பிக்கும் பொழுது பஞ்சம் என்று ஆரம்பிக்கும். ஏசாவுக்கு முன்பதாக முடியும் பொழுது நல்ல ஒரு செழிப்பை குறித்தும் அவர்கள் கிடைத்த நல்ல ஒரு ரிவார்டை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 26வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாம். வார்த்தையை எல்லாவற்றுக்கும் மேலாய் மகிமைப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதனுடைய பின்னணியை புரிந்து கொள்ளும்படியாகத்தான் 5 வசனங்களை நான் உங்களை வாசிக்க சொன்னேன். ஆபிரகாமின் நாட்களில் ஒரு பஞ்சம் உண்டானது என்று நமக்கு தெரியும். அந்த பஞ்சம் உண்டானது நிமித்தம் ஆபிரகாம் எங்கே போகிறார்? எகிப்துக்கு போகிறதை நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே மென்ஷன் பண்ணி ஆவியானவர் ஈசாக்கின் நாட்களிலும் ஒரு பஞ்சம் வருகிறதாக சொல்கிறார். இந்த பஞ்சம் எந்த இடத்துல வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பஞ்சம் ஈசாக்கு குடியிருக்கிற இடம் கானானில் வருகிறது. எங்கே வருகிறது? கானானில் வருகிறது. ஈசாக்கு எங்கே குடியிருக்கிறார் என்றால் 25வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால் நமக்கு தெரியும். அவர் லஹாய் ரோயி என்கிற துறவுக்கு அருகில் குடியிருக்கிறதை அங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. கானானில் பஞ்சம் என்றவுடன் ஈசாக்கு நினைச்சார், அப்பா என்ன பண்ணார்? பஞ்சம் ஏற்பட்ட நாட்களில் எகிப்துக்கு போனார். நான் என்ன செய்யலாம்? எகிப்துக்கு போகலாம். ஈசாக்கு ஒரு நல்ல கண்ணியமான கீழ்ப்படிதல் உள்ள அப்பாவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய நல்ல ஒரு பிள்ளை, அருமையான பிள்ளை. ஆகவே அவர் நினைத்தார், அப்பா இந்த மாதிரி நெருக்கமான நேரங்களில் எகிப்துக்கு போனது போல நானும் போயிடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு அப்படி நடந்து போகும் பொழுது கேரார் என்கிற இடத்துக்கு வருகிறார். அந்த கேரார் தாண்டி நைல் நதி தாண்டி போயிட்டா பக்கத்தில் தான் ஈஜிப்ட் இருக்குது. அவ்வளோதான். ஒரு நைல் நதியை தாண்டி போனால் ஈஜிப்டுக்குள்ளே போயிடலாம். கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த நாட்களில் ஃபெர்டைல் லேண்ட் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு கேரார் வரைக்கும் போன உடனே ஆண்டவர் ஈசாக்குக்கு தரிசனமாகி அவர் சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு என்ன செய்ய வேண்டாம்? போக வேண்டாம். நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் என்ன செஞ்சிரு? குடியிரு அப்படின்னு சொல்லி கேரார் என்கிற இடத்திலே அவர் குடியிருக்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது ஏற்கனவே ஒரு புதிய மாற்றம் மனைவியோடு கூட அங்கே போகிறதை பார்க்கிறோம். சொந்த இடத்தில் கானானில் அந்த இடத்துல இருந்து வருகிறார். ஒரு புதிய மாற்றம் ஏற்கனவே ஏற்படுகிறது. இந்த மாற்றத்துக்கு மத்தியில் ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் ஃபர்தராக போயிடாத, இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஏன்னா அவருக்குள்ளே இருந்த எண்ணங்கள் எப்படி, எகிப்துக்கு போனால் அப்பா மாதிரி நல்லா இருந்து அப்படி இப்படி இந்த மாதிரி வந்துடலான்னு ஒரு எண்ணம் இருந்ததுனால திடீர் ஒரு மாற்றம், சடன் சேஞ்ச் வந்துருச்சு. ஸ்தோத்திரம். சடன் சேஞ்ச் வர்றதுனால நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாலே இல்லையா சொல்லுவோம். சில சமயங்களில் ஆண்டவர் சொல்லுவார், நீ இருக்கிற இடத்துலே இருன்னு சொல்லுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீ பண்ணுற தொழில் அந்த தொழிலே இரு, நீ இருக்கிற அதே வீட்டில் இரு, அந்த ஊரில் இருன்னு சொல்லுவார். நமக்கு தெரியாது. அவர் அனந்த ஞானமுள்ள தேவன். அவருக்கு துவக்கமும் தெரியும், முடிவும் தெரியும், இன் அண்ட் த்ரூ எல்லாமே அறிஞ்சிருக்கிறதுனால அவர் சொல்கிறார், டோன்ட் மூவ் ஃபர்தர். இதற்கப்புறம் முன்னாடி என்ன செஞ்சிடாத, போயிடாத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்க வைக்கிறார். அப்பொழுது நமக்கு தெரியும் ஏற்கனவே பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்க போகிறோம், என்ன இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி ஈசாக்குக்குள்ளே வந்திருக்கலாம், ஒரு தயக்கம் கூட வந்திருக்கலாம். அதை மாற்றுவதற்காகத்தான் முதலாவது கர்த்தர் இஸ் ரிமெம்பரிங் அண்ட் ரெனியூவிங் த கவனன்ட். அந்த இடத்துல என்ன செய்கிறார்? உன் தகப்பனோடு கூட உன் குடும்பத்தோடு கூட செய்த உடன்படிக்கையை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். ஒரு சடன் சேஞ்ச், ஒரு மாற்றம், திடீரென்று ஒரு மாற்றம் வரும் பொழுது முதலாவது குறிப்பு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கை அடிக்கொரு முறை நினைவுபடுத்த வேண்டும். கையில் ஒருத்தர் ஆமேன்னு சொல்லுவோம். ஏமேன். ரட்சிக்கப்பட்ட நாளில் கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்த நாளில் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்ம என்ன செய்ய மாட்டார், கைவிடவும் மாட்டார் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. ஆகவே நெருக்கமான நேரங்களில், கஷ்டமான நேரங்களில் ஒரு திடீர் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நம்முடைய நினைவுக்கு வர்றதெல்லாம் என்னதான் வரும்னா, ஸ்தோத்திரம், எப்படி எதிர்காலம் இருக்க
போதோ, என்ன பாடுபட போகிறோமோ, என்ன கஷ்டப்பட போகிறோமோ, எப்படி தத்தளிக்க போகிறோமோ அப்படின்னு யோசிக்காமல் கர்த்தர் நம்மோடு செய்த உடன்படிக்கை நினைவுகூர வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தகப்பன் என்னுடைய நியமங்கள், என்னுடைய விதிகள், நான் சொன்ன கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொண்டு நான் பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து கீழ்ப்பிடிந்து அவர் என்ன செய்தாரா, சரியாய் நடந்தார் என்று என்ன செய்கிறார், அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திடீர் மாற்றங்கள், திடீர் என்று ஒரு காரியங்கள் நடக்கும் பொழுது நாம் தயக்கங்களுக்கும் பயங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் இடம் கொடுக்காமல் இந்த காலை ஆராதனை வந்திருக்கக்கூடிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நினைவுபடுத்த வேண்டும். என்ன காரியம் என்றால், கர்த்தர் நம்மோடு செய்த உடன்படிக்கையும் ஆண்டவர் கொடுத்த வாக்குகளையும் நினைக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் நினைவு கூற வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தங்கள் அவ்வப்போது நம்ம சொல்லிட்டே இருக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. பாருங்கள், 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் வரும் பொழுது சாலமோன் என்ன செய்கிறார், புதிதாக ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது இப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எல்லாம் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாம் கொண்டு வந்து அங்கே வைக்கும் பொழுது அவர் சொல்கிறார், ஆண்டவரே நீர் காரிருளில் வாசம் பண்ணுகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி முடித்து விட்டு கடைசியாக அங்கே சொல்கிறார். அவர் சொன்னது என்னவென்றால் சொல்லிட்டு 15வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கும், என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் வாயினால் சொன்னதை கரத்தினால் என்ன செய்கிறவர், நிறைவேற்றுகிறவர் என்று சொல்கிறார். கையிலோத்தி அல்லேலூயா சொல்லுவோம். அப்போது ஒரு புதிய துவக்கம் சாலமோனுக்கு. இப்பொழுது ஒரு ஆலயத்தை கட்டிட்டோம், இந்த ஒரு புதிய ஒரு பதவி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி நேரங்களில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. அம்மாதிரியான நேரங்களில் சாலமோன் என்ன செய்கிறார் என்றால், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அருமையான வாலிபர்களே, இந்த வார்த்தையை சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்களே, நெருக்கமான நேரங்களில், மிகவும் கஷ்டமான நேரங்களில் கர்த்தருடைய வாக்குகளை என்ன செய்யணும், பிடித்துக் கொள்ள. அந்த வாக்குத்தத்தங்களை அடிக்கடி முறை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு 2 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஜெபம் பண்ணும் பொழுதே கர்த்தர்ட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த காரியத்தை செய்ய போறேன், இதற்கான ஒரு வாக்குத்தத்தம் வார்த்தை ஏதாவது இருக்கா? Do you have a word for me? ஆண்டவரே எனக்காக இந்த காரியத்தை செய்ய ஏதாவது ஒரு வார்த்தை இருக்குதா சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர் பேசுகிறார். இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட பேசக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஈசாக்கோடு முற்பிதாக்களோடு பேசின ஆண்டவர் நம்மோடும் கூட தம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசி நம்மை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். அருமையான ஒரு பல்லவி இருக்கிறது. ஒரு 2 சரணத்தை மாத்திரம் பாடுறேன். அவருடைய வாக்குகளை குறித்ததான ஒரு நல்ல பல்லவி. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். இந்த பல்லவி பாஸ்டர் சாம்பி செல்லத்துறை அவர்கள் அவருடைய சர்ச்சில் பாடுவாங்க. இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாததே, வானமும் பூமியும் மாறிப்போகும், வல்லவர் வாக்கு மாறாததே. வெரி சிம்பிள். இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாததே, வானமும் பூமியும் மாறிப்போகும், வல்லவர் வாக்கு மாறாததே. அடுத்த சரணம். இயேசுவின் அன்பு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாததே, தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் நேசரின் அன்பு மாறாததே. கைகள் வைத்து அல்லேலூயா சொல்லுவோம்.
என்னுடைய வாக்குத்தத்தங்கள் எப்பொழுதுமே என்ன எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்? மாறாத வாக்குத்தத்தங்கள். ஆமென், ஹல்லேலூயா. All your commands are eternal என்று அருமையான சங்கீதம் 119 எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஈசாக்கை திடப்படுத்துவதற்காக ஒரு சடன் சேஞ்ச். அவர் எதிர்பார்த்த மாதிரி காரியங்கள் நடக்கல, எதிர்பார்த்த மாதிரி இஜிப்டில் போய் அவருடைய டிராவல் முடியல. ஒரு சடன் சேஞ்ச் வந்து பயப்படாத, தயங்கிறாத, கலங்கிறாத, என்னுடைய வாக்குத்தத்தங்களை என்ன செய்கிறேன்? நான் ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். சரி, உடன்படிக்கை ஞாபகப்படுத்துகிறார், வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம் இருந்தாலும் ஈசாக்குக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு, இன்செக்யூர்ட் ஃபீலிங் வந்துருச்சு. எப்படிப்பட்ட பயம் என்றால், இந்த இடத்துல நாம் குடியிருக்க போகிறோம், பெலிஸ்தர்கள் எல்லாரும் இங்கே இருக்க போகிறார்கள். 7வது வசனத்தில் போடப்பட்டிருக்கும், அவ்விடத்து மனிதர்கள் இந்த குடும்ப வாழ்க்கையும் ஈசாக்குடைய மனைவியும் பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியுது. அவர் நினச்சிட்டா இந்த பெலிஸ்தர்கள் எல்லாரும் ரொம்ப கொடூரமானவங்க, நம்மளை என்ன செஞ்சிருவாங்க? கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போய் தன்னுடைய உள்ளத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். யாராவது என்னை பார்த்து கேட்டா மனைவின்னு சொல்ல மாட்டேன், யாருன்னு சொல்லிடுவேன்? சகோதரின்னு சொல்லிடுவேன். He doesn't want to lose anything. தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியது எதையுமே இழக்க விரும்பலை. ஆகவே தன்னை பாதுகாக்க, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய விலையேறப்பெற்ற அசட்ஸ் எல்லாம் பாதுகாக்க, குடும்பத்தை, மனைவியை பாதுகாக்க, தப்பித்துக்கொள்ள என்ன செய்கிறார்னா இன்செக்யூரிட்டினால சொல்கிறார், என்னுடைய மனைவியை மாற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை அருமையான துணை பிள்ளைகளே, இந்த கால வேளையில் சில பயங்கள் உங்களுக்கு இந்த இருதயத்தில் இருக்கலாம். சில காரியங்களை குறித்ததான இன்செக்யூர்ட் ஃபீலிங்கோடு கூட இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், வசனத்தை கேட்குறோம், வார்த்தையை கேட்குறோம், இதெல்லாம் இருந்தாலும் கூட துர்ச்செய்திகளை கேட்கும் பொழுது, பல காரியங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு கலக்கம், பயம் வருது. இதை தாண்டி போயிடுவோமா, இது நடந்துருமா, இதை எங்களால் சாதிக்க முடியுமான்னு சொல்லி ஒருவேளை இன்செக்யூர்ட் ஃபீலிங்கோடு கூட இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கலாம். ஒருவேளை சில பிள்ளைகள் அவங்களுடைய முற்காலங்களில் அப்படி இல்லை, அதாவது அவங்களுடைய ஆரம்ப காலங்களில் தவறாக நடத்தப்பட்டிருக்கலாம். அது கூட அவருடைய வாழ்க்கையில் பாதுகாப்பற்ற உணர்வை கொடுத்துரும். சில அனுபவங்கள் வழியாக நம்ம கடந்து வரும் பொழுது, சில ஃபெயிலியர்ஸ், சிலர் நம்மளை இழிவுபடுத்தினது, இந்த மாதிரியான காரியங்கள் வழியாய் கடந்து வரும் பொழுது அது கூட நமக்கு பாதுகாப்பற்ற உணர்வை கொடுத்து விடும். பாருங்கள், ஈசாக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவருடைய அண்ணன் இஸ்மவேல் 14 வருஷம் மூத்தவர். ஈசாக்கோட எத்தனை வருஷம் மூத்தவர்? 14 வருஷம் மூத்தவர். ஈசாக்கு பால் மறக்கும் பொழுது அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறார். ஆபிரகாம் நடத்தும் பொழுது இஸ்மவேல் ஈசாக்கை தவறாக நடத்துகிறார், பரியாசம் பண்ணுகிறார். எந்த அளவுக்கு பரியாசம் பண்ணுறாருன்னா, சாராளுக்கு கோவம் வந்து அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு விரட்டுற அளவுக்கு பரியாசம் பண்ணுறார். நம்ம நினைப்போம் சாதாரணமாக அந்த வார்த்தை பரியாசம்னு எடுத்துக்கிடுவோம், ஆனால் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க, அந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிருக்கிறாங்க. பல முறை இப்படி பண்ணியிருப்பார் போல. ஆகவே இந்த முறை அவங்களால தாங்கவே முடியல. அவர் சொல்லிட்டாங்க, சாராள் சொல்லிட்டாங்க, இனிமேல் இந்த ஆள் நம்ம வீட்டில் என்ன செய்யக்கூடாது, ஆகாரம் இருக்கக்கூடாது, அவருடைய மகனாகிய இஸ்மவேலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை வெளியே அனுப்புகிறதை பார்க்கிறோம். இம்மாதிரியான பல சூழ்நிலைகளில் ஈசாக்கு ஒருவேளை இஸ்மவேல் மூலமாய் தவறாய் நடத்தப்பட்டிருக்கலாம். சில அனுபவங்கள், கடினமான அனுபவங்கள் வழியாய் நடந்து வந்திருக்கலாம். ஆகவே இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கேராருக்கு வந்தவனே அவருக்குள்ள அந்த இன்செக்யூர்ட் ஃபீலிங் அப்படியே மேலே வருது. மேலே வந்து இந்த ஆட்கள் நம்மளை கொன்றுவாங்களோ, நம்முடைய வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமோ. அப்போ தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உனக்கு முன் சந்ததிக்கு என்ன செய்வேன், இந்த பூமியை தருவேன். அப்போ தான் கர்த்தர் பேசி இருக்கிறார். பேசி கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்ன வந்துருச்சு? ஃபியர் வந்துருச்சு, இன்செக்யூர்ட் ஃபீலிங் வந்துருச்சு. நான் இதை குறித்து யோசித்து தியானித்து கொண்டிருந்த பொழுது ஜாய்ஸ் மேயர் அவர்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து அவங்க எழுதும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, சிறு பிராயத்தில் நல்ல குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு இல்லாததுனால அவருடைய தகப்பனார், அவருடைய தாயார் போன்ற சரியான அந்த குடும்ப வாழ்க்கை அங்கே இல்லாததுனால பல முறை பல சூழ்நிலைகளில் தவறாக நடத்தப்பட்டாங்களாம். ஆகவே அவங்களுக்குள்ள அந்த இன்செக்யூர் ஃபீலிங், ரட்சிக்கப்பட்டாலும் கர்த்தருடைய பிள்ளையாக மாறினாலும் ஊழியத்துக்கு வந்த பிறகும் அடிக்கொரு முறை அவங்களுக்கு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குமா. அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய வேல்யூ என்ன அப்படின்றத அடிக்கொரு முறை யோசிக்க ஆரம்பித்தாங்களாம். என்னுடைய மதிப்பு, கர்த்தர் என்னை எந்த அளவுக்கு மதிக்கிறார், கர்த்தர் எந்த அளவுக்கு என்னை உயர்த்தி வச்சிருக்கிறார், எவ்வளோ விலையேறப்பட்டவங்கள என்னை பார்க்குறான்றதை யோசிக்க யோசிக்க தியானிக்க, அதை பற்றியதான வாக்கு தத்தங்களை சொல்ல 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 கர்த்தர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஏசாயா 54:17 அடிக்கொரு முறை நான் சொல்லி 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 என்னை தேற்றிக் கொள்வதுண்டு. ஏசாயா 54:17 அடிக்கொரு முறை நான் அறிக்கையிடுவதுண்டு சொல்கிறாங்க. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் என்ன செய்யாதான், வாய்க்காதே போகும். நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நான் என்ன செய்வேன், குற்றப்படுத்துவேன். இது கர்த்தரால் எங்களுக்கு
காரியங்களுக்கு உண்டாக இருக்கக்கூடிய எப்படி இருக்குது, நீதியாக இருக்கிறது என்கிற வார்த்தையை அடிக்கொரு முறை அவங்க சொல்லி 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 அதை என்ன செய்வாங்களா, ஓவர் கம் பண்ணுவாங்களாம். ஒருவேளை இந்த கால வேளையில் பயத்தோடு கூட இந்த இன்செக்யூர்ட் ஃபீலிங், ஏனென்றால் ஆங்காங்கே பல காரியங்களை கேள்விப்படுறோம், துர்ச்செய்திகளை கேள்விப்படுறோம், தேசத்தை குறித்ததான பொருளாதார நிலையை குறித்ததான பல காரியங்கள் ஆங்காங்கே வந்துட்டு இருக்கிறது நிமித்தம் என்னதான் கர்த்தரை ஆராதிச்சாலும், அவனுடைய ஸ்தோத்திரம் ஆராதனைக்கு வந்து அவரை தொழுது கொண்டாலும், ஐக்கியத்தில் இருந்தாலும் ஒரு விதமான பயம், நெருக்கங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். அவற்றை மேற்கொள்ள அருமையான அம்மா சொல்லுகிற மாதிரி, ஊழியக்கார தாய் சொல்லுகிற மாதிரி ஒன்றை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை விலையேற பெற்றவளாய் நம்மளை பார்க்கிறது நிமித்தம், வைத்திருக்கிறது நிமித்தம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் உங்களை கீழே விட்டுற மாட்டார். ஹல்லேலூயா. தம்முடைய நீதியின் வலது கரத்தினால் அவர் தாங்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். கையில் உயர்த்தி எல்லாரும் அறிக்கையிடும், அவருடைய நீதியின் வலது கரத்தினால் என்ன செய்கிறார், நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததியும் தாங்கக்கூடிய அவர் ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே ஈசாக்குக்குள்ள இப்படிப்பட்ட பயம் வந்துருச்சு, இன்செக்யூர்ட் ஃபீலிங். அதற்கப்புறம் அவர் மாற்றி போய் சொல்லி பல காரியங்களை செய்கிறார். அதற்கப்புறம் பார்த்தா, முதலாவது நான் சொன்னேன், முதல் குறிப்பு ஸ்தோத்திரம், ரெனியூ யுவர் கவனன்ட் வித் காட். அப்படி இல்லை என்றால் அதை நினைவுபடுத்த வேண்டும். இந்த வாக்குத்தத்தங்கள் இவைகளெல்லாம் நினைவுபடுத்த வேண்டும். இரண்டாவது குறிப்பு ஸ்தோத்திரம், ரிசெஷன். இப்பொழுது அங்கே ஏற்பட்ட பஞ்சத்தை குறித்தும், அந்த பஞ்ச நாட்களில் தேவன் அவருக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்கள், இவர் செய்த சில விஷயங்களையும் குறித்து நான் உங்களுக்கு இந்த வேத பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஆதியாம் 26:12 போடப்பட்டிருக்கும். ஈசாக்கு என்ன செய்தார், அந்த தேசத்தில் என்ன செய்தாராம், விதை விதைத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் என்ன செய்தாராம், 100 மடங்கு பலனடைந்தார் என்கிறதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை பொதுவாய் அடிக்கொரு முறை நாம் வாசிப்பதுண்டு, கேட்டதுண்டு. ஸ்தோத்திரம். இது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். பக்கத்து ஊர்களில் எல்லா இடங்களிலும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, பஞ்சம் இருக்கிறதுனால ஜனங்கள் ஆங்காங்கே மூவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு முயற்சி எடுக்கிறார். என்ன முயற்சி என்றால், அந்த தேசத்தில் விதைக்கக்கூடிய ஒரு முயற்சி எடுக்கிறார். ஈசாக்கு இது வரைக்கும் பண்ண பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, கேட்டில் பிஸ்னஸ். இதுவரைக்கும் அவர் பண்ண தொழில் என்ன தொழில், ஆடு மாடு போன்ற காரியங்களை வைத்து பெருக்கம் கண்டவர்கள். ஆனால் பஞ்ச நேரத்தில், பக்கத்து ஊர்கள்லாம் பஞ்சம் இருக்கிற நேரத்தில் ஒரு புது பிஸ்னஸ் துவங்குறார். அதுக்கு உண்மையிலே பெரிய தைரியம் வேணும், சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு புது பிஸ்னஸ் துவங்குறது, இதுவரைக்கும் அவர் அனுபவித்திராத இல்லை செய்திராத ஒரு காரியத்தை செய்வது என்பது ரொம்ப கடினமான காரியம். இதற்கு ரொம்ப முக்கியமாய் நான் கண்டுபிடித்தது என்னன்னு தெரியுமா, ஈசாக்கு கர்த்தரோடு நெருங்கி நடந்தது நிமித்தம் அவருக்குள்ள இருந்த விசுவாசம் கடினமான நேரங்களில் செயல்பட்டது. கையில் வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய விசுவாசம் எப்போ செயல்படும்னா, ரொம்ப கடினமான பாதைகள் வழியாய் நடந்து போகும் பொழுது, வறட்சியான நேரத்தை நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபெய்த் என்ன செய்யணும், மேலே வந்து கிரியை செய்யணும். பாருங்கள், ஈசாக்குடைய விசுவாசம் அங்கே கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். நான் பொதுவாய் இதுவரைக்கும் நான் யோசித்தது பேசினதெல்லாம் இந்த பகுதியை யோசிக்கும் பொழுது, அவர் விதை விதைத்தார், 100 மடங்கு பலனடைந்தார், அந்த தேசத்தில் விதை விதைத்தார், 100 மடங்கு பெற்றுக்கொண்டார், இப்படி தான் யோசிப்பேன். ஆனால் இந்த பெருக்கத்திற்கு முன்பதாக சில காரியங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. நம்பர் 1 என்ன கண்டுபிடிச்சேன்னா, தேவனுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தார், பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து நடந்தார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். இது ஒரு பெரிய விஷயங்க. ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உபாகம புஸ்தகம் 5:16 சொல்லப்பட்டிருக்கும், நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும், நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடி என்ன செய்யணுமா, உன் தகப்பனையும் உன் தாயும் என்ன செய்யணும், கனம் பண்ணும் போட்டிருக்குது. ஆகவே ஈசாக்கு தகப்பனையும் தாயும் கனம் பண்ணினார், கர்த்தருக்கும் கீழ்ப்படிந்து நடந்தார் என்பது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அங்கே போடப்பட்டிருக்கும், உனக்கு கொடுக்க போகக்கூடிய தேசத்தில் இன் ஃபியூச்சர் நான் உன்னை செட்டில் பண்ணக்கூடிய இடத்துல நீ நன்றாய் இருக்க வேண்டும் என்றால் யூ மஸ்ட் ஹானர் யுவர் பேரண்ட்ஸ் என்று எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தரையும் கனம் பண்ணணும், பெற்றோரையும் கனம் பண்ணணும். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் இந்த ஒரு குறிப்பில் தடுமாறுறாங்க, கஷ்டப்படுறாங்க. குறிப்பிட்ட பருவம் ஏஜ் வந்த உடனே அவங்களுக்குள்ள தடுமாற்றம் வருது. அப்புறம் பின்னாடி ரெக்ரெட் பண்ணுறாங்க, என்ன நம்ம செய்கிறது வாய்க்க மாட்டேங்குதே, நம்ம செய்கிற காரியங்கள் சரியாக இருக்க மாட்டேங்குதே, ஒரு செழிப்போ ஆசீர்வாதமோ இருக்க மாட்டேங்குதேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பெற்றோர் ரொம்ப கஷ்டப்பட்டு திருமணத்திற்காக சில காரியங்களை ஏற்பாடு பண்ணி எல்லாம் செய்து முடித்து ரெடியாக இருக்கிற நேரத்தில் கடைசி அந்த பையன் எனக்கு வேண்டாம், இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம்,
மிகுந்த குடும்பங்கள் மிகுந்த கண்ணீர்லையும் கஷ்டத்திலையும் இருக்கிறதையும் பார்க்கிறோம். ஆகவே ஈசாக்கு அந்த இடத்துல விதை விதைத்தார் உண்மை. ஆனால் அதற்கு முன்பதாக இருந்தே அவருடைய வாழ்க்கையில் நல்ல வேல்யூஸ் இருந்தது. ஃபேமிலி வேல்யூஸ் நல்லா இருந்தது. பர்சனல் லைஃப்பை குறித்து நல்ல வேல்யூஸ் அவருக்கு இருந்தது. ஆகவே பெற்றோருக்கு ரொம்ப கீழ்ப்படிந்து கனம் பண்ணி நடக்கிறத பார்க்குறோம். அப்பா ரொம்ப வயசானவர், அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கல. அப்பா சொல்லும் பொழுது அந்த பர்வதம் வரைக்கும் 3 நாட்கள் அப்பா கூட என்ன செய்கிறார், நடந்து போகிறதை பார்க்கிறோம். அப்பா சொல்லு நம்ம 2 பேர் மாத்திரம் மேலே ஏறி போய் பலியிட்டு வருவோம்னு சொல்லும் பொழுது அமைதலாய் கூட நடந்து போகிறதை பார்க்கிறோம். யுவர் பிளெஸிங் இஸ் இன் யுவர் ஒபீடியன்ஸ். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் போக வேண்டும், ஆழமாய் பதிய வேண்டும். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய கீழ்ப்படிதல் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். வசனத்துக்கு கீழ்ப்படிவது, பெற்றோருக்கு கீழ்ப்படிவது, இது சாதாரணமாக எடுத்துக்கிடுவோம். ஈசாக்கு நேராக போனார், அப்படி விதைச்சார், 100 மடங்கு வந்துருச்சு நம்ம நினைக்கணும். அதுக்கு முன்பதாக இருந்தே அவருடைய வாழ்க்கையில் சில ஆண்டவர் சொன்ன அந்த பிரமாணங்களின் காரியங்களை அவர் பின்பற்றினது நிமித்தம் அவர் அங்கே போய் விதைக்கும் பொழுது ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஆகவே இன்னைக்கு கால வேளையிலே ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்னுடைய பெற்றோருக்கு ஆண்டவர் எனக்கு இந்த உலகத்தில் கொடுத்த லீடர்ஷிப்பில், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற தலைமைத்துவத்துக்கு முற்றிலும் முழுவதும் நான் கீழ்ப்படிந்து நடப்பேன் அப்படின்ற ஒரு ஒழுங்குக்குள்ளேயும் ஒரு தீர்மானத்துக்குள்ளேயும் வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு பிற்காலங்களில் கொடுக்கக்கூடிய இடத்திலோ ஸ்தானத்திலோ நம்ம வைக்கக்கூடிய இடத்திலோ நாம் மிகுந்த ஆசீர்வாதத்தோடும் நன்றாய் இருக்க முடியும். அது மட்டுமா, இன்னொரு காரியத்தையும் கண்டுபிடித்தேன். ஈசாக்கு விதைப்பதற்கு முன்பதாகவே அவருடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்தது. மனைவிக்காக ஜெபம் பண்றார், மனைவியை நேசிக்கிறார், மனைவியோடு நேரம் செலவிடுகிறார். பாருங்க, இதெல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப அவசியமான ஒரு காரியம். ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சார் 100 மடங்கு வந்துருச்சுன்னு இல்லை, ஃபேமிலி லைஃப் ரொம்ப நல்லா இருந்தது. ஆகவே வேதம் சொல்கிறது, இந்த பூமியில் இருவர் ஒருமனப்பட்டு என்கிற வார்த்தை இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பதாக ஒரு செழிப்போ அதிகரிப்போ விருத்தியோ இதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம். இதற்கு முன்பதாக ஈசாக்குடைய ஃபேமிலி லைஃப் நல்லா இருந்தது. ஸ்தோத்திரம். கையில் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். There are some values, biblical values. சில வேதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான காரியங்கள் உண்டு, மதிப்புகள் உண்டு. அதை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது இட்ஸ் வெரி சிம்பிள். எப்பேற்பட்ட பஞ்சகாலமாக இருந்தாலும் கர்த்தர் நம் கையிட்டு செய்யக்கூடிய வேலைகளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே ரெபேக்காளோட நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் அவருக்கு இருந்தது. மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் இருந்தது. மனைவியோடு கூட கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய மனைவியோடு கூட நேரம் செலவிடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஃபேமிலி லைஃபுக்கு அநேக காரியங்கள் தடையாக வந்துருச்சு. டிவியோ இல்லை மொபைல் ஃபோனோ மற்ற கேஜெட்ஸோ மற்ற கமிட்மெண்ட்ஸோ அநேக காரியங்கள் தடையாய் வந்தது நிமித்தம் இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்களோட ஃபேமிலி லைஃப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுமா? ஒரு வாரத்துக்கு முன்பதாக என்னுடைய நண்பர் ஒரு அருமையான ஒரு வீடியோ, மதர் தெரேசா அவங்களுடைய வீடியோவை அவர் போஸ்ட் பண்ணியிருந்தார். அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். அம்மா வயசான அம்மா ரொம்ப அழகாக பேசினாங்க. ஒரு 5 நிமிஷம் இங்கிலீஷில் பேசிகிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. த ஃபேமிலி தட் ப்ரேஸ் டுகெதர் வில் ஸ்டே டுகெதர் அப்படின்னு சொல்லி அருமையாயிட்டு சொன்னாங்க. எந்தெந்த குடும்பங்களாம் ஒன்று போல் ஜெபம் பண்ணி காரியங்களை செய்கிறாங்களோ அந்த குடும்பங்கள்லாம் ஸ்ட்ராங்காக அவங்க ரொம்ப ஒரு மனதோடு இருப்பாங்களாம். கையில் வச்சு அல்லேலூயா சொல்லுவோம். ஏமேன். அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க கல்யாணம் முடியாதவங்க, அவங்க கன்னியாஸ்திரியாக இருந்து இந்திய தேசத்திற்கு வந்து பல ஊழியங்களை செய்து சாதிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, எந்தெந்த குடும்பங்களாம் ஒன்று போல இருந்து ஜெபித்து காரியங்களை செய்கிறாங்களோ ஸ்தோத்திரம், கர்த்தர் அந்த குடும்பங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறாராம். they stay together all the time. எல்லா நேரத்திலும் எப்படி இருக்கிறாங்களாம்? ஒன்று போல இருக்கிறாங்களாம். இங்க ஈசாக்கும் ரெபேக்காளுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்தது. ஏயா நீ என்னத்தையோ பண்ணுற, என்னமும் பண்ணிட்டு போ, நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் என்ன செய்வாங்க சில சமயங்களில், கணவன் செய்கிறது பிடிக்கல, ஒத்து வரலன்னா என்னத்தையும் பண்ணிட்டு போங்க, நான் சொல்கிறத என்ன செஞ்சுட்டேன், சொல்லிட்டேன், ஐ எம் நாட் ஃபார் இட், ஐ எம் நாட் ஃபார் இட், இது நான் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது, உங்களோட நிற்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனால் ரெபேக்காள் அப்படி இல்லை. அந்த ஈசாக்குக்கு உறுதுணையாக இருந்தது நிமித்தம் அந்த தேசத்தில் விதைக்கிறதையும் அந்த தேசத்தில் கர்த்தர் 100 மடங்கு பலன் கொடுக்கிறதையும் பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, ரிசெஷன் டைமில் அவர் செய்தது இன்னொரு காரியத்தையும் செய்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், அவருக்குள்ளே இருந்த விசுவாசம் என்ன செய்தது, செயல்பட்டதை பார்க்கிறோம். அவருக்குள்ளே இருந்த விசுவாசம் என்பது, அநேக வேளைகளில் விசுவாசத்தை குறித்து பேசுகிறோம். தேவனோடு நெருங்கி நடக்கும்போது நல்லா கவனிங்க, ரொம்ப சிம்பிளாக ஒரு பாயிண்ட் நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்லித்தரேன். when you walk close with God, ஆண்டவரோடு நெருங்கி நடக்கும் பொழுது, சவால்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் பார்க்கும் பொழுது,
உங்களுடைய மனதில் ஒரு பாசிட்டிவ் தாட் வரும். தட் இஸ் வாட் ஃபெய்த். கையில் ஒரு தலையிலியா சொல்லுவான். நெருக்கங்களும் பிரச்சனைகளும் வரும் பொழுது ஐயோன்னு பயந்து போய் கன்னத்தில் கை வச்சிட மாட்டோம். விசுவாசம் என்றால் தேவனோடு நெருங்கி நடக்கிறது நிமித்தம் பிரச்சனைகளையும் சவால்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் தாட் வரும். ஹீ இஸ் தேர் ஃபார் மீ. என்னை அழைத்த ஆண்டவர் எனக்காக அங்கே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர்னு ஒரு தாட் வரும். எல்லாரும் சேர்ந்து சொல்லி நம்ம அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர்னு ஒரு தாட் வரும். தட் இஸ் வாட் ஃபெய்த். அதான் விசுவாசம். நான் ஒரு புஸ்தகத்தை அதை வாசித்து கொண்டிருந்தேன். ஃபெய்த் லைக் பொட்டேட்டோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம். அந்த டைட்டில் பார்த்தாலே ரொம்ப ரொம்ப வேடிக்கையான டைட்டில் மாதிரி இருக்கும். ஃபெய்த் லைக் பொட்டேட்டோஸ்ன்னு சொல்லிட்டு ஆங்கஸ் புக்கேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் எழுதினது. சவுத் ஆப்பிரிக்கா தேசத்தில் இவர் இன்றைக்கும் இருக்கிறார். இவர் ஒரு கடினமான நேரத்தில் ஒரு பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை பார்த்த ஒரு தேவ மனிதர். ஆகவே என் நேரம் பார்த்தா அவருடைய ஃபோட்டோஸில் மனைவியோடு நிற்கிற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்தோத்திரம். அதை வாசித்து பல காரியங்களை நான் கற்றுக்கொண்டு சுருக்கமாய் உங்களுக்கு இந்த செய்திக்கு சம்மந்தப்பட்டதை மாத்திரம் சொல்கிறேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு கோவக்காரர்னா அப்படி ஒரு கோவக்காரர். மார்க்கெட்டில் யாராவது பார்த்தா அடிச்சிருவாராம். அடித்து ஆமாம் கையை காலை உடச்சி விட்டுருவார். அப்படிப்பட்ட ஆள். நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கர்த்தர் அவர் என்ன செஞ்சிட்டார்? நன்றாய் மாற்றி ஒரு சாதுவான ஒரு சாந்தமான மனுஷனாய் மாற்றி விட்டார். 1990களில் சவுத் ஆப்பிரிக்கா தேசத்தில் எல் நீனோ என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. ட்ரவுட் சீசன். அந்த நாட்களில் மிக கொடூரமான பஞ்சம் ஏற்பட்ட நாட்கள். இவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். இவர் அந்த சவுத் ஆப்பிரிக்கா தேசத்தில் போய் குடியிருக்கக்கூடிய நாட்களில் இந்த பஞ்சம் ஏற்பட்டதுனால என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். அரசாங்கம் சொல்லிருச்சு, இந்த நாட்களில் எந்த முயற்சியும் நீங்கள் எடுக்கக்கூடாது. எதை எடுத்தாலும் ஏதாவது ஒரு மேசிவ் ரிஸ்க் போல் உங்களுக்கு இருக்கும், ஒரு பெரிய டேஞ்சருக்குள்ளே போகிற மாதிரி உங்களுக்கு ஆயிருன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட நாட்களில் இவர் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம், நீ உருளைக்கிழங்கு விதைக்கணும்னு சொன்னாராம். எப்படி இருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அரசாங்கம் சொல்லிடுச்சு யாரும் எந்த முயற்சியும் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. இஸ் நாட் அ யூனிவர்சிட்டி கிராஜுவேட் ஆர் அ செலிபிரிட்டி. ஒரு பெரிய பிரபலமான நபர் கிடையாது, படித்த ஆளும் கிடையாது. ஆனால் அந்த 1990களில் பஞ்சம் ஏற்பட்ட நாட்களில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மறுபடியும் சொல்லியிருக்கிறாரா, ஸ்டார்ட் யுவர் கல்டிவேஷன். உன்னுடைய நீ பயிர் செய்யக்கூடியது என்ன செய், இப்பொழுதே நீ ஆரம்பி, உருளைக்கிழங்கு விதை அப்படின்னு சொல்லிட்டாரா. இவர் கர்த்தர் சொன்னதை விசுவாசிச்சுட்டு 2 நிலங்களை வாடகைக்கு வாங்கி ஹையர் பண்ணி அவர் விதைக்க ஆரம்பித்தாராம். டஸ்ட்டில் விதைச்சாருன்னு போடப்பட்டிருக்குது. புழுதியில் தான் என்ன செஞ்சுருக்கிறார்? விதைத்திருக்கிறார். எல்லாரும் சொன்னாங்களாம், சயின்டிஸ்ட் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, யூ ஆர் டூயிங் அ ராங் திங், யூ ஆர் மேக்கிங் எ பிக் மிஸ்டேக், உன் வாழ்க்கையில் பெரிய ஒரு தவறு செஞ்சிட்ருக்கிற, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆண்டவர் சொன்னதுனால அந்த உருளைக்கிழங்கெல்லாம் விதைச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. இரிகேஷன், அந்த நீர்ப்பாசனத்திற்கு போதிய தண்ணீரே கிடையாது. எப்படி தண்ணீர் விட முடியும்? தண்ணீர் கிடையாது. இது போச்சு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாமே போச்சு, அவருக்கு வேற ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த தேவ மனிதர் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணி விதைச்சிட்டார். அப்படி விதைத்து சில காரியங்களை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இவருடைய பண்ணைக்கு அந்த நிலத்திற்கு பக்கத்தில் குப்பைகளை வச்சு தீ எரிச்சிருக்கிறாங்க. தீ எரிச்சா அந்த தீ காட்டு தீ போல் பெருசாக பரவிருச்சு. இவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. பக்கெட் வச்சு அணைக்க முடியாது, எங்கேயும் தண்ணி கொண்டு வந்து ஃபயர் சர்வீஸை கொண்டு வந்து என்ன செய்ய முடியாது, அணைக்க முடியாத அளவு பெரிய ஒரு காட்டு தீ ஆயிடுச்சு. ஐயோ ஆண்டவரே என்ன செய்யறதுன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த அவர் ஃப்ரெண்டு சீமோனை கூப்பிட்டு, எப்படியாவது ஜோமனுப்பா, கர்த்தர் வந்து என்ன செய்யணும், மழை கொடுக்கணும். ஏயா அப்படி பரியாசம் பண்ணுறீங்க, வானத்தை பாருங்க, அப்படி வெயில் அடிக்குது, சுட்டெரிக்கிற வெயிலாக இருக்குது, கர்த்தர் எப்படி மழை தர முடியும்? இல்லை இந்த தீ ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா பக்கத்தில் உள்ள நிலங்கள்லாம் பாதிக்கப்பட்ட அவங்களுக்குலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் சேர்ந்து வேகமாக ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய விசுவாசத்தை பார்த்தார். கடினமான சூழ்நிலையில், எதுவுமே நமக்கு ஏதுக்கள் இல்லாத நிலையில், ஸ்தோத்திரம், ஒத்தாசை வரும் பருவத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது மேலிருந்து கர்த்தர் நமக்கு உத்தரவு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரிய மழை, அந்த ஒரு மழையில் ஸ்தோத்திரம் அவருக்கு அதிகமான விளைச்சலும் கிடைத்தது. பெரிய ஒரு ஆபத்திலிருந்து கர்த்தர் பாதுகாத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போயிடக்கூடாது, நம்முடைய நம்பிக்கையும் தளர்ந்து போயிடக்கூடாது. ஈசாக்கு கடினமான நேரங்களில் தேவனோடு கூட நடந்தது நிமித்தம் புதிய ஒரு முயற்சி எடுக்கிறத பார்க்குறோம். பொதுவாய் சொல்கிறாங்க,
எந்த ஒரு நிலங்கள், அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருந்தாலும் அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் நம்ம கல்டிவேட் பண்ணும்போது 30% வரலாம், மேக்ஸிமம் 60% வந்தால் இட்ஸ் a வெரி குட், அதாவது ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 30-60 வந்தால் இட்ஸ் a குட் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 100 வருது பாருங்கள், 100 வருவது எக்ஸ்ட்ராடினரி மிரக்கிள் என்று சொல்கிறாங்க. கையில் ஒரு தெளிலியா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். நான் யோசித்து பார்த்தேன், ஈசாக்கு போகிறதற்கு முன்பதாக கேராரு செழிப்பான இடம் பைபிள் எங்கேயும் போடலை. கேரார்ன்ற இடம் இருக்குது, அவ்வளோதான் சொல்லப்பட்டிருக்குதே ஒழிய ரொம்ப செழிப்பான இடம். எகிப்தை பார்த்தீங்கன்னா எகிப்து, சோவாருக்கு போகக்கூடிய இடங்கள், இதெல்லாம் பற்றி பைபிளில் வாசிக்கும் போது ரொம்ப செழிப்பான ஏதேன் தோட்டத்தை போல இருந்ததெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் கேரார் என்கிற இடம் ரொம்ப செழிப்பான இடம் சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை அந்த இடத்துக்கு போய் கை வச்சு சில வேலைகளை செய்யும் பொழுது அந்த நிலத்தையே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நல்லா கையில் வச்சு அல்லேலூயா சொல்லுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மதுரையில் குடியிருக்கிறீங்க, மதுரையில் இருக்கக்கூடிய இடத்துல வறட்சிகள் வந்துருச்சே, ரொம்ப கஷ்டமாக இருக்குதே, தண்ணீர் கூட காசு கொடுத்து வாங்குகிறோமே, என்ன செய்யுதுன்னு சொல்லி பல யோசனைகளை நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, அந்த வேத பகுதியை அப்படியே விசுவாசித்து நாம் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ண வேண்டும். நாம் குடியிருக்கக்கூடிய இடங்களில், நாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்முடைய நிமித்தம் கர்த்தர் அந்த லேண்டை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. 100 மடங்கு கர்த்தர் அங்கே விளைச்சலை கொடுக்கிறார். விதைப்பு என்பது சில வேதத்தின்படி வியாக்கியானம் பண்ணும்போது சில காரியங்களுக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியும். அதில் ஒன்று கொடுப்பது கூட விதைப்பது தான். 2 கொரிந்தியர்கள் வாசிக்கிறோம், கொடுப்பது கூட என்னதான் விதை என்று நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். ஆகவே எப்பேற்பட்ட பஞ்சகாலம் நெருக்கடியான நேரங்களாக இருந்தாலும் யாரெல்லாம் விதைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு பெரிய பெருக்கத்தை என்ன செய்கிறார், கட்டளையிடுகிறார். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கும் 10-11 வசனங்களை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். அங்கே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், விதைக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார், விதையும் ஆகாரத்தையும் கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார், பெருக பண்ணக்கூடிய தேவனாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இங்கே ஆதியாம் 26 நாம் வாசித்தோம். அந்த 12வது வசனத்துக்கு அடுத்த வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கும், அதற்கு பின்பதாக அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து என்ன ஆனானா, மகா பெரியவனானான். ஸ்தோத்திரம். வேதத்தில் இவருக்கும் தாவீதுக்கும் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கப்புறம் அவருடைய ஆட்டு மந்தை மாட்டு மந்தை பணிவிடைக்காரர்கள் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு பெருக்கத்தையும் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். ஆக யாரெல்லாம் விதைக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய விருத்தியை கட்டளையிடுகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், வாரி இறைத்து என்ன செய்வாங்களாம், விருத்தி அடைவார் உண்டு. அதே நேரத்தில் பிசினித்தனம் பண்ணி என்ன செஞ்சிருவாங்க, கஷ்டப்படுறவங்களும் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கஷ்டப்பட்டுருவாங்க அப்படின்னு இருக்கிறது. ஆகவே பஞ்ச காலமோ நெருக்கமான நேரங்களோ, நான் பைபிளில் வாசித்து பார்த்தேன். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் வரும் பொழுது அகபூன்னு ஒரு தீர்க்கதரிசி அந்த நாட்கள் ஊழியம் செய்கிறார். 11வது அதிகாரத்தில் அவர் ஊழியம் செய்த அந்த நாட்களில் உலகம் முழுதும் கொடிய பஞ்சம் வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தார், தீர்க்க தரிசனம் சொன்னார். உலகம் முழுதும் பெரிய ஒரு பஞ்சம் வரப்போகிறது, ஆகவே அதற்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போது இந்த சீஷர்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கே போடப்பட்டிருக்கும். யூதேயாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு, யூதேயாவில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவித்தொகைகளை அனுப்புனாங்களாம். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப நெருக்கம் பஞ்சம்னு வந்தோடனே முதல்ல நமக்கு என்ன ஐடியா வரும், கால்குலேட் பண்ணி அத்தனை நாட்களுக்கும் நம்ம என்ன செய்யணும், எவ்வளோ சேமிக்க முடியுமோ, எவ்வளோ நமக்கு ரிசர்வ் பண்ண முடியுமோ, எவ்வளோ நமக்கு டெபாசிட் பண்ண முடியுமோ, எவ்வளோ நம்முடைய பிள்ளைங்களுக்கான ஃப்யூச்சருக்காக ஆர்டி பண்ண முடியுமோ, இதைத்தான் யோசிப்போமே ஒழிய கிவிங்கிறது நம்ம மைண்டில் வரவே வராது. ஸ்தோத்திரம். முதல்ல நம்ம பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்வோம், யோசிப்போம். ஆனால் அந்த நாட்களில் ஒரு கொடிய பஞ்சம் வரப்போகிறது என்ற உடனே சீஷர்கள் எல்லாரும் யூதேயாவில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு என்ன செய்தாங்களா, அவர்கள் வாரி வழங்குகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படின்னா அவங்க இருதயத்துக்குள்ளே கொஞ்சம் கூட மாறாத ஒரு விசுவாசம், தடுமாற்றம் இல்லாத ஒரு விசுவாசம் இருந்தது. விதைச்சா நிச்சயமாக அறுப்போம். கையில் ஒரு தெளிலியா சொல்லுவோம். கர்த்தருக்கென்று நல்ல நிலத்தில் விதைக்கும் பொழுது என்ன செய்வோம், நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு நல்ல ஒரு அறுவடையை கொடுப்பார். ஆகவே கர்த்தருக்காய் கொடுப்பதற்கும் இது அடையாளமாக இருக்கிறது. நெருக்கடியான நேரம், வேலையை குறித்த நிச்சயம் இல்லை, எதிர்காலத்தை குறித்த நிச்சயம் இல்லை,
அந்த நாட்களில் ஈசாக்கு நாட்கள் பஞ்சம் போல சில பொருளாதார பிரச்சனைகளை குறித்து ஆங்காங்கே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாட்களில் இருக்கும். எனி டைம், எப்பேற்பட்ட நாளாக இருந்தாலும் விதைப்பதை மாத்திரம் ஒரு விசுவாசி நிறுத்தவே கூடாது. கடைசி வரைக்கும், பரலோகம் போகிற வரைக்கும், கர்த்தருடைய வருகை வரைக்கும் அவருடைய நல்ல நிலத்தில், ராஜ்யத்தில் என்ன செய்யணும்? விதைத்து கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கடியான நேரங்களாக இருந்தாலும் கர்த்தர் விதைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விருத்தியை அவர் கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். முதலாவது நான் சொன்னேன், ரெனியூவிங் த கவனன்ட், ரிமெம்பரிங் த ப்ராமிசஸ். ரெண்டாவதாக சொன்னேன், இன் ரிசெஷன் டைம், நெருக்கடியான நேரங்களில் விதைக்க வேண்டும், விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னேன். மூன்றாவதாக ஸ்தோத்திரம், அதற்கப்புறம் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுத்ததுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், சில தடைகள் வருகிறதை பார்க்கிறோம். இந்த வேத பகுதியில் ஆதியாம் 26 வசனம் 18 முதல் 19, 20, 21 4 வசனங்களையும் குறித்து கொள்ளுங்கள். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பிளாக்கிங், தடைகள் வருகிறதை பார்க்கிறோம். இதுவரைக்கும் நன்றாக இருந்தது. இப்பொழுது சில தடைகளை பிசாசானவன் ஏவி விடுகிறான். இப்பொழுது ஏசேக் என்கிற இடத்துக்கு, கேராரூரிலிருந்து சொல்லிட்டாங்க, இனிமேல் இங்கே இருக்காத, இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிரு. ஆகவே அந்த ஊரை விட்டு அவர் இன்னொரு இடத்துக்கு வருகிறார், ஏசேக்கு. அதனைத் தொடர்ந்து சித்னா என்கிற இடத்திற்கு வருகிறார். இந்த 2 இடங்களிலும் பயங்கரமான வாக்குவாதங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். தடைகள் ஒரு புறம், அதற்கப்புறம் என்னது? வாக்குவாதங்கள். அங்கே போடப்பட்டிருக்கும், தன்னுடைய தகப்புடைய நாட்களில் செய்யப்பட்ட ஒரு காரியத்தை, துறவுகளை மறுபடியும் ஈசாக்கு தோண்டுகிறதை அங்கே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரங்களில் அப்பா செஞ்சதானே அதே பேரை வச்சு அதே இடத்துல நம்ம தண்ணீர் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். காரணம், நமக்கு நிறையா ஆடு மாடுகள் இருக்குதே, அதெல்லாம் சரியாய் நாம் நடத்த வேண்டுமே என்று சொல்லி நினைக்கிறார். அப்படிப்பட்ட நேரங்களில் வாக்குவாதமும் தடைகளும் வருகிறதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் ஈசாக்கு செய்த காரியம் ரொம்ப முக்கியமானது. எப்படி நடந்து கொண்டார் என்றால், அவருடைய பீஸ் ஆஃப் மைண்டு, அவருடைய மனதில் இருக்கக்கூடிய சமாதானத்தை கொஞ்சம் கூட கலைக்கலையா. ஹி பிஹேவ்டு குவயட்லி, ரொம்ப அமைதியாக நடந்துக்கிட்டார். கையில் வச்சு அல்லேலூயா சொல்லுவோம், ஆமென். ஏன்னா வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம், ஈசாக்கு அவருடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட எந்த ஒரு யுத்தமும் பண்ணலை, ஆனால் ஞானமாக காரியங்களை சாதிச்சிருக்கிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவங்க அப்பா யுத்தம் பண்ணியிருக்கிறார், மோசே யுத்தம் பண்ணியிருக்கிறார், முற்பிதாக்கள் நிறைய பேர் யுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஈசாக்கு எந்த ஒரு சூழ்நிலை என்ன செய்யலை? சண்டை போடலை, வாக்குவாதம் பண்ணலை, யுத்தம் பண்ணலை. ஒவ்வொரு மாதிரியான தடைகளோ பிரச்சனைகளோ வரும் பொழுது, நான் இதை குறித்து வாசிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு யோசனை வந்தது. whenever you see a restriction, ஏதோ ஒரு பிளாக்கிங் இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு தடை இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, there is a new possibility. எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவர் ஒரு புதிய வாய்ப்பை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வழியில் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு ரெகோபோத் போன்ற ஒரு புதிய வாய்ப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆகவே தடைகளை பார்த்தோன்னே நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. முன்னாட்களில் இந்த சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுவேன், பல மணி நேரம் ஒர்க் பண்ணுவேன். இந்த சாஃப்ட்வேர் எந்நேரம் என்ன பிரச்சனை பண்ணும்னே தெரியாது. ஆனால் அதில் ரொம்ப டிபெண்ட் பண்ணிடுவோமா, மீடியா சம்மந்தப்பட்ட காரியங்கள் செய்யும் பொழுது. அப்போது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். நம்மோடு கூட ஒர்க் பண்ணக்கூடிய பிள்ளைகள் எல்லோரும் கூட இருக்கும்பொழுது, என்னென்ன இப்படி ஸ்ட்ரக்காக இப்படி போய் உட்காந்துருக்குறீங்களே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க, சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், எப்போயெல்லாம் மிஸ்டேக் வருதோ அப்போல்லாம் நீ நினைக்கணும், எப்போல்லாம் தடை வருதோ அப்போல்லாம் நீ நினைக்கணும், உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பாடத்தை படிக்க போகிறேன். கையில் வச்சு அல்லேலூயா சொல்லுவோம். அப்படி சொல்லித்தர அவங்களோடு கூட இருக்கும்போது சொல்லுவேன், எப்பெல்லாம் உனக்கு ஸ்ட்ரக் ஆகி ஹேங் ஆகி சில காரியங்கள் நிற்குதோ அப்போல்லாம் நீ நினைக்கணும், யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அ நியூ லெசன். ஒரு புதிய ஒரு பாடத்தை என்ன செய்ய போகிற, இன்றைக்கி நீ படிக்க போகிற ஆண்டவர் கிருபையில் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஸ்தோத்திரம், ஆண்டவர் ரிலீவ் பண்ணி காரியங்களை செய்ய வைப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் பார்க்கக்கூடிய தொழிலில் ஒரு தடை இருக்கிற மாதிரி இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் ஒரு தடை இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, எப்படி ஈசாக்கு தனக்குள் இருந்த சமாதானத்தை கொஞ்சம் கூட கலைக்க விடலை. ஸ்தோத்திரம். தனக்குள் இருக்கிற அந்த பீஸபிள்னஸ், தனக்குள் இருக்கக்கூடிய அந்த சமாதானமான சூழ்நிலையை அலட்டி கொள்ளவில்லை. வாக்குவாதம் நடக்குதா, நடக்கட்டும், நோ ப்ராப்ளம், ஐ வில் வெயிட் ஃபார் சம் மோர் டைம். கொஞ்சம் நாட்கள் நான் காத்திருப்பேன். இந்த இடத்த விட்டு மறுபடியும் போக சொல்கிறியா, பரவாயில்ல, நான் போகிறேன். நான் போகிற இடங்கள்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? சில ஆதாரங்களை, சில சோர்ஸ் எனக்கு காண்பிப்பார் என்று சொல்லி 2 இடங்களை தாண்டி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் அவனோடு கூட இருக்கக்கூடிய எண்ணிக்கை சாதாரண எண்ணிக்கை கிடையாது. அவ்வளோ திரளான ஆஸ்திகளையும் அத்தனை வேலைக்காரர்களையும் கொண்டுட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனால் சாதாரண விஷயமா மூவ் பண்ணி போகிறது அவ்வளோ கடினமான காரியமாக இருந்தாலும்
அவர் சமாதானத்துடன் காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு வீட்டில் அந்த குடும்பத்தில் நீங்கள் பல பிரச்சனைகள், சஞ்சரவுகள், சண்டைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எப்படி ஈசாக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், சில தடைகள், சில காரியங்கள் வரும் பொழுது சமாதானத்தை இழந்து போகாமல் நடந்து கொண்டாரோ, அதே போல் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் பிள்ளைகள் மத்தியிலும் நாம் சமாதானத்தை காத்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதற்கப்புறம் தான் கடைசியாகத்தான் கர்த்தர் அடுத்த ரெகோபோத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஈசாக்கு கேராரிலிருந்து 22வது வசனத்தில் போடப்பட்டிருக்கும், அவ்விடம் விட்டு போய் வேறொரு துறவை வெட்டும் பொழுது அதை குறித்து அவர்கள் என்ன செய்யலையா, வாக்குவாதம் பண்ணவில்லை என்று இருக்கிறது. அங்கே தேசத்திலே, அந்த தேசத்திலே பலுகும்படிக்கு ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்தாரா, ஒரு பெரிய இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பேர் ரெகோபோத் என்று வைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாப்டர் ஆரம்பிக்கும் பொழுது பஞ்சம் என்கிற ஒரு நெகட்டிவ் வேர்டோடு ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். அப்படியே தொடர்ந்து வரும் பொழுது காரியங்கள் மாறி 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 சில பிரச்சனைகள், சவால்கள் வந்தாலும் எல்லாம் மாறி 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 கடைசியாக இங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் ஒரு பெரிய இடத்தை, விசாலமான இடத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அதற்கப்புறம் அவங்க வாக்குவாதம் பண்ணலன்னா ஸ்தோத்திரம், நமக்கு விரோதமாய் பேசக்கூடிய வாய்கள், சத்துருக்களின் வாய்களை கர்த்தர் அடைத்து போடுகிறவராக இருக்கிறார். ஆமென். நமக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய நாவுகளை கர்த்தர் அடைத்து போடுகிறவராய் இருக்கிறார். அதற்கப்புறம் அவர்கள் இங்கிருந்து மறுபடியுமாக கானானுக்குள் போகிறதை பார்க்கிறோம். கேரார் என்றால் அதற்கான ஒரு அர்த்தம் இருக்கிறது. கேரார் என்றால் இட்ஸ் a temporary place என்ற அர்த்தம். என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், இல்லை பொருளாதார நெருக்கடிகள், இது எல்லாம் பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி தான். அல்லேலூயா. ஏனென்றால் கேராரிலிருந்து கர்த்தர் எங்கே கொண்டு போகிற ஆண்டவராக இருக்கிறார் என்றால் கானானுக்குள் அழைத்து செல்லக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர்? அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கேரார் இஸ் நாட் a permanent place for you. It's a temporary place. You cannot settle down there. அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. தற்காலிகமானது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய பிரச்சனைகளோ, போராட்டங்களோ, இவைகள் எல்லாமே எப்படிப்பட்டது என்றால் தற்காலிகமானது. அதி சீக்கிரத்தில் என்ன செய்வது, மாறிவிடும், நீங்கிவிடக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஆகவே வாழ்நாள்லாம் நம்ம கேராரில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. சில சமயங்கள் அபிமலைக்கு சந்திக்கிறது போல இருக்கலாம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆள் நம்மளை அரட்டுற மாதிரி, மிரட்டுற மாதிரி இருக்கலாம். டோன்ட் வரி, அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட கோலியாத்தா இருந்தாலும் இந்த உலகத்தில் இருப்பவனில் நமக்குள் இருக்கக்கூடிய எப்படிப்பட்டவர், பெரிய தேவனாக இருக்கிறார். நாம் பண்ணக்கூடிய வேலைக்கோ தொழிலுக்கோ சிலர் பயமுறுத்தக்கூடிய ஆட்களாக இருக்கலாம். ஸ்தோத்திரம். அதற்காக பயப்படாதீங்க. கேரார் இட்ஸ் a temporary place. நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் சீக்கிரமாய் மாறும். நல்ல ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் என்ன செய்வார், நம்மை நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கிறார். உலகத்தின் சரித்திரத்தில் பல பகுதியில் நீங்கள் எடுத்து வாசிங்க. அங்கே பாருங்க, எகிப்தில் யோசேப்பின் நாட்களில் பெரிய ஒரு பொருளாதார குறைச்சல் ஏற்பட்டது. அப்படியே தொடர்ந்து இருந்ததா? இல்லை, எல்லாம் மாறிடுச்சு. நான் சொன்னேன், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது, நெருக்கடிகள் ஏற்பட்டது, அதுவும் மாறிவிட்டது. உலக சரித்திரத்தில் வாசித்து பார்க்கும்போது 2015 கிரீஸில் ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வந்தது. ஆனால் அப்படியே தான் இருக்குதா, எல்லாம் மாறிவிட்டது. அப்படி என்றால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஸ்தோத்திரம், பூமியும் அது நிறைவும் அதில் உள்ளடக்கி இருக்கக்கூடிய காரியங்களும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது நிமித்தம் ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு எண்ணம் எல்லா சூழ்நிலையிலும் இருக்கணும், God is in control. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஆளுகைக்குள், தம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். எங்களுடைய எதிர்காலமா, எங்களுடைய பிள்ளைகளின் காரியமா, எங்களுடைய பிள்ளைகளின் படிப்பா, எங்களுடைய உயர்வா, எங்களுடைய பொருளாதார தேவைகளா, God is in control. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த வசனத்தை அறிக்கையிட்டு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். சங்கீதம் 23 வசனம் 1-2 நாம் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கும்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் என்ன செய்ய மாட்டேன், தாழ்ச்சி அடைந்தேன். அவர் என்ன செய்வார், என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் மேய்க்கக்கூடிய நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் மேய்க்கக்கூடிய ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறது நிமித்தம் ஸ்தோத்திரம். He knows the source where it is. உங்களுக்கு அவசியமான சோர்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஒளிப்பிடங்களில் இருக்கக்கூடிய மறைபொருட்களையும் அவரால் என்ன செய்ய முடியும், ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வர முடியும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோம். இரும்பு தாழ்பாள்களை நம்முடைய தேவனால் முறிக்க முடியும். ஆன் டைம் உங்களுக்கு அவசியமான சோர்சஸ் எந்த இடத்துல இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அப்பாவுக்கு தெரியும். எனக்கு ஆச்சரியம் பாருங்க, இந்த ஈசாக்கும் அவருடைய மனிதர்களும் எங்க போனாலும் வாட்டர் வருது.
எந்த இடத்துக்கு போனாலும் என்ன வருது? வாட்டர் வந்துட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் சேபான்ற இடத்துக்கு போகிறாங்க, அங்கே வாட்டர் வருது. ரெகோபத்தில் வாட்டர் வருது, ஏசேக்கில் வாட்டர் வருது. ஸ்தோத்திரம். நான் யோசித்து பார்த்தேன், இந்த சாப்டர் ஆஃப் வாட்டர்ஸ்ன்னு சொல்லி நானாக ஒரு தலைப்பு வைத்து கொண்டேன். இந்த அதிகாரம் முழுவதும் எந்த இடத்துல போய் அவங்க கை வச்சாலும் அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு பெரிய ஒரு பெருக்கத்தையும் கர்த்தர் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறது நிமித்தம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தான் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். சவுல் பார்த்தார், தாவீதோடு கர்த்தர் இருக்கிறான்றதை பார்த்தார். இது போல கர்த்தர் நம்மோடு இருக்கிறது நிமித்தம் எந்த இடத்துல கர்த்தர் நம்மளை பிளேஸ் பண்ணி எந்த பொசிஷனில் வச்சாரோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெருக்கத்தை என்ன செய்ய முடியும்? நிச்சயமாய் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல் இருக்கக்கூடிய விசுவாசம் கொஞ்சம் கூட குறைஞ்சிடக்கூடாது. நெருக்கமான நேரங்களா, கஷ்டமான நேரங்களா, துர்ச்செய்திகளை கேட்கக்கூடிய நேரங்களா, எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் மாறாத ஆண்டவர், நம்மை நடத்தக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது நிமித்தம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? நேற்றும் இன்றும் என்றும் எப்படி இருக்கிறார்? மாறாத ஒரு ஆண்டவராக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். ஆகவே அவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அவர் மேலு நம்முடைய விசுவாசம் இருக்கணும். ஈசாக்குக்கு அவருடைய தகப்பனார் சொல்லிக் கொடுத்த பாடங்களில் ஒரு பாடம், he trained the child. இந்த ஈசாக்கை நல்ல முறையில் என்ன செய்தார்னா வளர்த்தார். அதில் ஒரு பாடம், என்ன பாடம் கற்றுக் கொடுத்தாருன்னா, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை தான் நம்பி இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோம். பலிக்கான ஆட்டுக்கடா எங்கேன்னு சொன்னோன்னே ஐயோ அப்பா எங்கே போவோன்னு சொல்லலை. என்ன செய்வாராம் தேவன்? என்ன செய்வார்? எப்போயெல்லாம் நெருக்கமான நேரத்தில் நீட் வருதோ ட்ரஸ்ட் காட்னு சொல்லி கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில் நிறையா பாடங்களை கற்றுக் கொடுத்தார். அதில் ஒரு பாடம் எனக்கு பிடித்தது, ட்ரஸ்ட் காட் இன் எவ்ரி சிச்சுவேஷன். இப்போ நீ இருக்கிற இடம் போய் ஆட்டுக்கடாலாம் தேடிட்டு வர முடியாதுப்பா. எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த இருக்கிற இடத்துல கர்த்தரை நம்பு, அவர் உனக்கு ப்ரொவைட் பண்ணுவார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹி இஸ் எ டிவைன் ப்ரொவைடர்னு சொன்னார். ஆகவே தான் இந்த 26வது அதிகாரத்தில் கடைசியாய் இதை நான் சொல்லி முடிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுக அவருடைய வாழ்க்கையில் 100% விருத்தி அடைந்தான்னு பார்க்குறோம். இட்ஸ் அ டிவைன் ஃபேவர். ஆண்டவரை நம்பி இருந்தது நிமித்தம் மற்ற எல்லார் மத்தியிலையும் கர்த்தருடைய தெய்வீக அந்த தயவு அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. ஆமென். தேவ தயவு இந்த நாட்களில் அதிகமாய் உங்களுக்கு வெளிப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய தொழில் மத்தியிலே, உங்களுடைய வேலை ஸ்தலங்கள் மத்தியிலே, நீங்கள் பார்க்கக்கூடிய காரியங்கள் மத்தியிலே டிவைன் ஃபேவர் உங்களுக்காக வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா.